மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் செப்டம்பர் 19 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. யமுனா, துர்கா, சக்தி, வெற்றி எல்லாரும் சேர்ந்து மார்க்கெட் போகிறாங்க. அப்போது ஒருத்தர் துர்கா கிட்ட வேணும்னே இடிச்சு வம்பு இழுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த வெற்றி உடனே பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. சக்தி எங்க இவ சண்டை போட்டுருவானு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே நிற்கிறாங்க. ஆனால் வெற்றி என்னடானா அந்த ரவுடி கிட்ட போய் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு ரொம்ப பணிவாக பேசவும் யமுனா, துர்கா 2 பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சரி எல்லாரும் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி எல்லாரையும் கூப்பிட்டு ஜீப் கிட்ட போகிறாங்க. அப்போ திரும்பவும் அந்த ரவுடி இன்னொரு பொண்ணுக்கிட்ட வேணும்னே வம்பு இழுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த வெற்றி திரும்பவும் டென்ஷன் ஆனாலும் அதை வெளியே காட்டிக்காம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக வெற்றிக்கு ஒரு கால் வருது. சரின்னு சொல்லி அட்டன் பண்ணி வெற்றி பேசவும் அம்மா இதோமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்னாச்சு வெற்றி, என்ன யார் கால் பண்ணா அப்படின்னு சக்தி கேட்க, இல்லை அம்மா தான் கால் பண்ணாங்க, வெளியே எங்கேயோ போகணுமாமா, என்னை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, சரி நீ கிளம்பு அப்படின்னு சக்தி சொல்ல, அது என்ன நீங்க தானே வரும்போது ஜீப்ல கூட்டிட்டு வந்தீங்க, இப்போ என்னடானா எங்களை இப்படியே விட்டுட்டு போறீங்க அப்படின்னு துர்கா கேட்க, சரி நீங்க கிளம்புங்க நான் வந்துடுறேங்கிறாங்க வெற்றி. சரின்னு 3 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வெற்றி அந்த ரவுடி கிட்ட போய் பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் நடந்துக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபைட் பண்றாங்க. போட்டு வெளுத்து எடுத்துறாங்க. இன்னொரு பக்கம் யமுனா, துர்கா, சக்தி 3 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. கண்டிப்பா இந்நேரம் வெற்றி அந்த ரவுடியை பொலன்னு பொழந்துட்டு தான் இருப்பாரு அப்படின்னு துர்கா சொல்ல, நானும் அப்படிதான் நினைக்கிறேங்கிறாங்க யமுனா. அப்படியெல்லாம் இல்ல வெற்றி, அப்படியெல்லாம் பண்ண மாட்டான், நான் அவன்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் யாரு கூடயும் சண்டை போடக்கூடாதுன்னு அப்படின்னு சக்தி சொல்ல, உனக்கு வேணா நம்பிக்கை இல்லைன்னா என் கூட வா, நான் வேணா காட்டுறாங்க, கண்டிப்பா வெற்றி அந்த ரவுடியை போட்டு அடிச்சுட்டு தான் இருப்பாரு அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை இருக்குங்கிறாங்க சக்தி. ஏன் புருஷன் ரவுடியாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சக்தி சொல்ல, அப்படியெல்லாம் வெற்றினால இருக்கவே முடியாது, உனக்கு நம்பிக்கை இருக்குன்னாலும் பரவாயில்ல எங்களுக்காகவாவது வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சக்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க மார்க்கெட்டுக்கு. அங்கே பார்த்தா வெற்றி ஒரு குழந்தைகிட்ட சாக்லேட் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன வெற்றி அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொன்னேன், திடீர்னு பார்த்தா இங்கே இருக்க, ஏன் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சக்தி அம்மா திரும்பவும் கால் பண்ணாங்க, கோதாண்டா வந்துட்டாங்களாம், அதனால என்ன வர வேணான்னு சொல்லிட்டாங்க, அதான் சரி உங்களை அப்படியே பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தா அதுக்குள்ளே இந்த குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு, சாக்லேட் எல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் வெற்றி நீ கண்டிப்பா சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சக்தி சொல்ல, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லைங்கிறாங்க துர்கா யமுனா 2 பேரும். சரின்னு எல்லாரும் ஜீப் எடுத்துட்டு கிளம்ப வெற்றி அந்த ரவுடியை பார்த்துட்டு மீசையை முறுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க மீனாட்சி அம்மா விநாயகர் சிலை வச்சிருக்காரு, வாங்க உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அம்மா இன்னைக்கு கண்டிப்பா நீ வெற்றிக்கு சுத்தி போட்டே ஆகணுங்கிறாங்க சக்தி. சரி இரு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பூஜை எல்லாம் முடிச்சு எல்லாருக்கும் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால நம்ம மிஸ்ல ஃப்ரீயான சாப்பாடு தான், எல்லாரும் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, விநாயகர் சதுர்த்தினாலே மீனாட்சி அம்மாவோட மிஸ்ல என்னைக்குமே சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும், இதுக்கப்புறம் தான் நாங்க போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு சாப்பிட போறாங்க. அதுக்கப்புறம் சக்தி திரும்பவும் வெற்றிக்கு சுத்தி போடணும் அப்படின்னு சொல்ல, வெற்றிக்கு மட்டும் என்ன எல்லாருக்கும் சேர்த்து சுத்தி போட்டுடலாங்கிறாங்க மீனாட்சி அம்மா. அதுக்கப்புறம் சுத்திட்டும் இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மா கேட்க, இல்லம்மா இப்பெல்லாம் வெற்றி சண்டைக்கு போறதே இல்லை, எதனால என் மேல இருக்கிற அன்கண்டிஷனல் லவ்ங்கிறனால, நான் வெற்றிக்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதனால வெற்றியும் நான் சொன்ன பேச்சு கேட்டு அமைதியா இருக்கான் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷங்கிறாங்க மீனாட்சி அம்மா. கரெக்டா அந்த டைம்ல போலீஸ் வராங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சக்தி கிட்ட சொல்ல சக்தி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. சரி இதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு, இதை பார்த்துட்டாச்சு நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் எடுத்து காட்டுறாங்க போலீஸ். இதை பார்த்ததும் சக்தி பயங்கரமா ஷாக் ஆகி, என்கிட்ட நீ என்ன சொல்லியிருந்த, சண்டை போட மாட்டேன்னு தானே சொல்லியிருந்த, இப்போ என்னடானா இப்படி பண்ணி வச்சிருக்க வெற்றி அப்படின்னு சக்தி திட்டிட்டு இருக்க, இங்க பாருமா உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அப்படின்னு போலீஸ் திரும்பவும் சக்தி கிட்ட வார்ன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஏன்டா வெற்றி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வெற்றி 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க. மீனாட்சி அம்மா இதை பார்த்து சாமியார் சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாக்குறாங்க. தயவு செஞ்சு 2 பேரும் சண்டை போடாதீங்க, ஏன் தம்பி நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க அவனை அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா இங்க பாருங்க, துர்கா எனக்கு தங்கச்சி மாதிரி, அந்த ரவுடி துர்கா கிட்ட போய் வம்பு பண்ணிட்டு இருக்கான், நான் எப்படிமா பார்த்துட்டு சும்மா இருக்கிறது. இதை கேட்ட மீனாட்சி அம்மா, நீங்க சொல்றது கரெக்டா தான் தம்பி, ஆனாலும் அடிதடி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு மீனாட்சி அம்மா கையெடுத்து கும்பிட, அம்மா என்னம்மா நீங்க இப்படியெல்லாம் பண்றீங்க, நான் இனிமேல் சண்டைக்கெல்லாம் போகலாமாங்கிறாங்க வெற்றி. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.